அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். மக்கள் விஜயை அங்கீகரித்து விட்டார்கள், மூன்றாவது அரசியல் சக்தி தாவேகா என்று பேசியிருக்கிறார். தொடர்ந்து கூட்டணி அரசியலால் காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைந்து வருகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். கட்சியை பலப்படுத்துவதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் அவர் பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். எதை குறிவைத்து பேசுகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு அரவிந்தன் மற்றும் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் ஆகிய இருவரும் இணைய இருக்கிறார்கள். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு சாமிநாதன், தொடர்ந்து தாவேகாவை பூஸ்ட் செய்யற மாதிரி பேசுகிறார் திரு பிரவீன் சக்கரவர்த்தி. நோக்கம் என்னவா இருக்கும்? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூடுதல் சீட்டை வாங்கணும், அதுதான் அவர்களுடைய அதிகபட்ச இலக்கு. அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து உருவாகணும். அப்ப திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்கணும்னா தாவேகாவை ஒரு பக்கம் பாராட்டிக்கிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் தாவேகா கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு, மக்கள் கிட்ட நல்ல அதற்கு ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு பேசுகிற பொழுது திமுகவுக்கு அது ஒரு வகையான எரிச்சலையும் ஊட்டும், காங்கிரஸை அமைதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறதாவும் உணர வைக்கும். சோ இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகபட்ச இலக்கு என்பது திமுக கூட்டணியில தொடர்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கூடுதல் இடங்கள் வேணும். கிட்டத்தட்ட ஒரு 25 இடங்கள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு என்பதாக காங்கிரஸ் நினைக்கிறாங்க. அவர்கள் அதற்கு அதிகபட்ச இடங்களை நோக்கி நகரணும். அப்படின்னா என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் ஏற்கனவே அவர் நேரடியாக சென்று விஜய் அவர்களை சந்தித்தார். ராகுல் காந்தி அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அகில இந்திய தலைமை இதை விரும்புகிறது. டெல்லி தலைமை ஒருவேளை அவர்கள் ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி கிட்டத்தட்ட 2 தரப்புகளுக்கும் குழுவெல்லாம் இருந்து ஒரு ஆலோசனை நடத்தி டெல்லியில் நடத்தப்பட்ட பின்போ அகில இந்திய தலைமை ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அதுக்குள்ளேயும் ஒரு குறியீடா கடத்துறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள 2 வகையான கருத்துக்கள் இருக்கு எங்க காங்கிரஸ் கட்சியில. ஒன்று திமுகவோடு தொடரணும்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க, தமிழக வெற்றி கழகத்தோடு போகணும்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க என்பதையும் அகில இந்திய தலைமையே ஒரு கூட்டம் நடத்தி வெளிச்சம் போட்டி காட்டினாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகபட்ச இலக்கு, அதிகபட்ச கோரிக்கை என்பது கூடுதல் இடங்கள். அதை நோக்கி நகர்த்துவதற்கான வேலையை பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் யூக வகுப்பாளர் என்கிற முறையில செய்யறாங்க என்பது ஒன்று. இன்னொன்று, காங்கிரஸ்குள்ளேயே இயல்பாகவே இன்னொரு விஷயம் பேசு பொருளா இருக்கு சார். கிட்டத்தட்ட நம்ம எத்தனை ஆண்டுகள் திமுகவோடு உறவிலேயே இருக்கிறது, இது கட்சியை எந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறது. சோ நம்ம ஒரு பரிச்சார்த்த முயற்சியில உண்மையில பாஜக கூட 2014 ஒரு முறை கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள், பொன்ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பீரியட்ல தனியாக அவர்களே ஒரு அணியை அமைத்திருந்தாங்க. அதுல இருந்து 10 ஆண்டுகள் கழித்து 2024 அதே மாதிரி ஒரு அணியை அமைத்திருந்தாங்க. 2014 2 தொகுதி ஜெயிக்கிறாங்க, திமுகவோடையும் இல்லாம அதிமுகவோடும் இல்லாம தர்மபுரியில ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில பொன்ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறார். 2024 திமுக அதிமுக இல்லாத ஒரு அணியை உருவாக்கி கிட்டத்தட்ட 18% ஓட்டை காட்டிடுறாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி இயல்பாகவே அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டுல நம்முடைய ஓட்டு சதவீதத்தை அதிகரிக்கணும், வந்தா கிடைத்தால் பலன் கூடுதல் தொகுதிகள்ல போட்டி, அந்த வாய்ப்பு கிடைக்காத பட்சத்துல நம்மளுடைய ஓட்டு சதவீதத்தை உயர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் இந்த காங்கிரஸ் கட்சி தங்களுக்கான ஒரு லாபம், அந்த கூட்டணிக்கான லாபம் என்பதை கடந்து இந்தியா கூட்டணியினுடைய முகமாகவும் முகவரியாகவும் தமிழ்நாட்டுல திமுக இருந்தது என்கிற பழைய உறவுகளை எல்லாம் கடந்து தங்களுடைய கட்சியினுடைய இருப்பை காட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு காய் நேரத்தில் நோக்கி நகர்ந்திருக்காங்க காங்கிரஸ். அதுல விஜய் போன்றவர்களை பயன்படுத்திக்கிறாங்க. இது விஜய் அவர்களுக்கும் லாபம் இருக்கு. விஜய்க்கு எனக்கு இவ்வளவு % ஓட்டு இருக்குன்னு அவரே சொல்றதுக்கும் காங்கிரஸ் போன்ற ஒரு அகில இந்திய கட்சியிலிருந்து ஒரு குரல் வழக்க வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க கிட்டத்தட்ட கடந்த 3-4 நாட்களுக்கு முன்பு அந்த கருத்து கணிப்பை எல்லாம் பார்த்து விட்டு விஜய் அவர்களே இது கருத்து கணிப்பு இல்ல கடுப்பு கணிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு இதை பார்த்தா அவர் சந்தோஷம் தான் படுவார். தாவேகாவுக்கு 3வது பெரிய சக்தின்னு காங்கிரஸ் போன்ற கட்சிகளே சொல்றாங்க என்பது விஜய் தரப்புக்கும் ஒரு லாபம் இருக்கு, இதுல காங்கிரசுக்கும் லாபம் இருக்கு. திமுக இதை எப்படி கையாள போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் இதுல அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். இதுல காங்கிரஸ் கட்சிக்கான வாக்கு சதவீதம் 12 அப்படின்னு திரு பிரவீன் சக்கரவர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார். 18% தாவேகாவுக்கு, 12% காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்னு சொல்றார். இது கள யதார்த்தம் தானா? 12% காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் தானா? இல்ல, நிச்சயமா இது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய அபரிமிதமான கற்பனை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சார். காங்கிரஸ் கட்சியினுடைய நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கி, அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு என்பதற்கு நமக்கு ஒரு தரவு இருக்கு. அது 2014 பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் தனித்து போட்டி போட்டாங்க. அதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய உச்சபட்ச தரவு. காங்கிரஸ் கட்சி தனித்து தேர்தலை சந்தித்தது. அந்த தேர்தலில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளையும் சேர்த்து காங்கிரஸ் எதிர்த்த வாட்டு சதவீதமே 4.37% தான்.
அவங்க காங்கிரஸ் கட்சிகிட்ட நம்ம நிரூபிக்கப்பட்ட, நமக்கு இப்ப இன்னைக்கு வந்து அன்டெஸ்டட்னு சொல்லிடுவோம் விஜய் போன்றவர்களை கூட. ஆனா காங்கிரஸ் நம்மகிட்ட நிரூபிக்கப்பட்ட ஒரு ஓட்டு வங்கி இருக்குன்னா அது 2014 பாராளுமன்ற தேர்தல். அதுல அன்னைக்குதான் மோடி எதிர்ப்பு அலை கடுமையாக வீசிய காலகட்டம். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல மோடியா இந்த லேடியா என்று கேட்டு விஜய் ஜெயலலிதா அவர்கள் தேர்தலை சந்தித்த காலகட்டம். அந்த தேர்தல் தான் காங்கிரஸ் கட்சி கடைசியாக தனித்து நின்ற ஒரு தேர்தல். அதுல மொத்தம் 39 நாடாளுமன்ற தொகுதிகளும் சேர்த்து சார் 17,50,990, 18 லட்சம் கூட இல்ல, 17,50,990 என்பது காங்கிரஸ் எடுத்த ஓட்டு. நீங்க அப்படியே அவர் சொல்ற அந்த 12% எப்போ வந்திருக்குன்னு பார்த்தா 2019 பாராளுமன்ற தேர்தல் சார். திமுகவோட அணி சேர்றாங்க. 2014 பாராளுமன்ற தேர்தலில் தனித்து நிக்கிறப்ப 4.37 வாங்கின காங்கிரஸ் கட்சி 2019 வெறும் 9 தொகுதி தான் போட்டிடுறாங்க. 54,05,674 ஓட்டு எடுத்துறாங்க. 12.72. இந்த சதவீதம் தான் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ற சதவீதமா நான் பாக்குறேன் சார். அவர் 12% என்பது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் எடுத்துக்கிறாரு அந்த கிரெடிட்ட. ஆனா அது 2019 திமுக காங்கிரஸ் கூட்டணி எடுத்த 9 தொகுதிகள் எடுத்த ஓட்டு. சரி, அப்படியே காங்கிரஸ் வளர்ந்திருக்குன்னு பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய குரலை எடுத்துக்கிட்டா கூட 2019 12.72% எடுத்த காங்கிரஸ் கட்சி 54,05,674 ஓட்டு எடுத்து சார். ஆனா 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல அதே 9 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. ஆனா அவர்கள் எடுத்த ஓட்டு என்பது 10.67% தான். கிட்டத்தட்ட 54 லட்சமாக இருந்த அதனுடைய 9 தொகுதிகளில் போட்டிட்டு 54 லட்சமாக இருந்தது இப்ப 46 லட்சமா குறைந்திருக்கு. இதுதான் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய தரவுகள். பட் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் இந்த தரவுகளை எல்லாம் தகவல்களை எல்லாம் காங்கிரஸ் கட்சி எடுத்த உச்சபட்ச கணக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு களமாடுகிறார். காங்கிரஸுக்கு 12க்கு அதிகமாகவே இருக்கு. அது எங்கன்னா சிறுபான்மையினர் பகுதிகளில் இருக்கு, கன்னியாகுமரி மாதிரியான பகுதிகளில் இருக்க ஒழிய தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்கான செல்வாக்கு அவர் 12% சொல்வார் என்றால் கூட்டணி பேர வலிமைக்காக தமிழ்நாடு முழுவதுமான காங்கிரஸ் கட்சியின் வாக்கு சதவீதமாக அந்த 12 எடுத்துக்கொள்ள முடியாதுன்றீங்க. 100% எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 12க்கும் அதிகமாகவே இருப்பாங்க. ஆனா இது வந்து 12% என்று அவர் சொல்வது மிக மிக ஒரு அபரிமிதமான எண்ணிக்கையை சொல்கிறார் அப்படின்னு தான். திரு அரவிந்த், ராகுல் கனிமொழி சந்திப்பிற்கு பிறகு காங்கிரஸ் திமுக இடையேயான உரசலோ இடைவெளியோ குறைந்துவிடும், முற்று பெற்றுவிடும் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அதையும் மீறி மீண்டும் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி பேசி இருக்கிறார். இன்னமும் உரசல் நீடிக்கிறதுங்கிறதுக்கான வெளிப்பாடா இந்த பேச்சு? அதாவது நிச்சயமா அந்த சந்திப்புக்கு பிறகு இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு அறிகுறி, தெளிவான ஒரு செய்தியை வந்து காங்கிரஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து காங்கிரஸ் சொன்னது எல்லாமே பட்டும் படாமலும் கொஞ்சம் இலைமறை காயா தான் பேசினாங்க. இன்னைக்கு பிரவீன் வந்து பட்டவர்த்தனமா போட்டு உடைச்சிருக்காரு. 3-4 விஷயத்த அவர் கிளியரா சொல்றாரு. ஒண்ணு, தாவேக்கா வளர்ந்தாச்சு 18%. அவர் எங்க இருந்து அந்த தரவை எடுத்தாரு நம்மளுக்கு தெரியாது. 17-18% அவங்களுக்கு வாக்கு இருக்குன்னு சொல்றாரு. இல்ல அவரே ஆய்வு காங்கிரஸ் வந்து அவரே அந்த தரவுகளை சேகரிச்சிருக்கிறதா சொல்றாரு. ஓகே, இருக்கலாம். நிறைய தரவுகள் நம்மளுக்கு இந்த மாதிரி வருது. அன்டெஸ்டட் வரும்போது நம்ம வந்து எதையும் நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. பட் அவர் சொல்றதுல தாவேகா வந்து மிக முக்கியமான சக்தின்றது அவர் வெளியில வந்து பேசுறாரு. இப்ப அவர் ஒரு கூட்டணியில இருக்காரு, திமுகவோட இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்காரு. அப்படி இருக்கும்போது வேற ஒரு திமுகவை பிரதான எதிரியாக முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சி வளர்ந்து வருதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு ஏன் வருது அப்படின்னா, திமுக வந்து அப்படியே இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது, மற்ற கட்சிகள் வளர்ந்துருக்கு, எங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது தெளிவா சொல்றாரு. அப்புறம் நாங்க வந்து கூட்டணியால பலவீனம் அடைந்து வருகிறோம்னு சொல்றாரு. அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. பாத்தீங்கன்னா 2011 திமுக கூட்டணியில அவங்க நின்ன தொகுதிகள் வந்து 63, 2016 அவங்க நின்ன தொகுதிகள் வந்து 41, 2021 அவங்க நின்ன தொகுதிகள் வந்து 25. அப்படியே சேஞ்ச் வருது. இப்ப நீங்க எவ்வளவு கூட்டினாலும் 30 தாண்ட முடியாதுன்ற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கு. அப்படிதான் பேசிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா அவங்களோட பேர வலிமையை கூட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க இல்லையா, கூட்டணி அரசியலால் காங்கிரஸ் கட்சி வளராம இருக்குன்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னதை குறிப்பிட்டீங்க இல்லையா? ஆமா. காங்கிரஸ் கட்சி வளராம இருக்கிறதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சியவா இல்ல கூட்டணி கட்சிகளா? அதாவது நிச்சயமா, அதாவது காங்கிரஸ் கட்சி வளருதா வளரலையான்றது பிரதானமா காங்கிரஸை பொறுத்ததான். ஆனா அவங்க கூட்டணிக்குள்ள அவங்களோட இடம் வந்து சேஞ்சிட்டே வருது. இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியறது. மற்றபடி காங்கிரஸ் தரவுகள் அப்படி சொல்லலையே. சாமிநாதன் சொன்ன தரவுகளோடு சேர்த்தே பாருங்க. 2009 15.03%
வாக்கு வாங்குறாங்க. அப்ப கூட்டணியில இருக்காங்க. 2011 63 தொகுதிகள் வாங்குறாங்க. 5 தொகுதிகளில் தான் ஜெயிக்கிறாங்க. 9.3% வாக்குகள் வாங்குறாங்க. கூட்டணியில இருக்காங்க. 2014 கூட்டணியில இல்ல, 4.4% வாக்குகள் தான் வாங்குறாங்க. 2024 10.6% கூட்டணியில இருக்காங்க. இப்ப எப்ப 2019 கூட்டணியில இருக்காங்க, அப்பதான் 12.77% வாங்குறாங்க. அப்ப எப்பெல்லாம் கூட்டணியில இருக்கிறாங்களோ இரட்டை இலக்கத்துல வாங்குறாங்க. 10க்கு மேல 12, 15 வரைக்கும் போறாங்க. எப்பெல்லாம் கூட்டணியில இல்லையோ 4லிருந்து 5க்குள்ளாக அவர்கள் சுருங்குகிறார்கள். அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தன்னளவுல முயற்சிகள் எடுத்து வளராம இருக்கு, அதற்கான முயற்சிகளை கட்டமைக்காம இருக்குங்கிறது இந்த தரவுகள் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியா இருக்கு. எப்பெல்லாம் கூட்டணியில இருக்காங்களோ அவங்களுக்கு கூடுதல் வாக்கு சதவீதம் கிடைக்குது, கூடுதல் தொகுதிகளை வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கறதான் தரவுகள் சொல்லக்கூடிய செய்தி. இதுல கூட்டணி கட்சிகளுக்கான பொறுப்பு நீங்க எங்காவது இருக்கா? அவங்களுக்கான அக்கௌண்டபிலிட்டின்னு பிரவீன் சொல்றதை எங்காவது பொருத்தி பார்க்க முடியுமா? நான் எங்க வரேன்னா, இப்ப காங்கிரஸ் வந்து தனிப்பட்ட முறையில வளர்ந்திருக்கா இல்லையான்றதை இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா காங்கிரஸ் திரும்பவும் தனியா நின்னா தான் சொல்ல முடியும். 2014 தேர்தல்ல ஜெயலலிதா மோடி அப்படின்ற 2 ஆளுமைகள் தான் வந்து தமிழ்நாடு தேர்தல் களத்துல இருந்தாங்க. அதுல திமுகவே பின்னணிக்கு போகுது. அப்ப வந்து திமுக வாலிய வந்து அந்த இடத்துல காம்பீட் பண்ண முடியல. ஜெயலலிதாவா மோடியா அப்படின்றது முன்னணிக்கு வந்து ஜெயலலிதாவுடைய இது வந்து ஜெயிக்குது. அந்த தேர்தல்ல காங்கிரஸ் யாரும் கணக்கிலே எடுத்துக்கல. அதை வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, காங்கிரஸ் வளர்ந்துச்சுன்னு நான் சொல்ல வரல. ஆனா கூட்டணியில அதோட இடம் வந்து குறைஞ்சிட்டே இருக்குன்றது ஒரு ஃபேக்ட். இல்ல வளர்ந்துருச்சுன்னு அவர் ஒரு சப்ஸ்டன்ஷியலா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. நான் போல இல்ல 12% சொல்றாரு. நான் போல இல்ல 12% சப்ஸ்டன்ஷியல் பாயிண்ட் ஃபிகர் சொல்றாரு. நீங்க திரு அண்ணாமலை என்டிஏன்னு ஒரு கூட்டணி அமைக்கிறாரு, 18% வாங்குறாரு. கட்சியாக நாங்க 11% வாங்குறோம் அப்படின்னு அவர் ஒரு புள்ளி விவரம் சொல்றாரு. அதுக்குள்ள மற்ற கட்சிகளின் வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு சில விமர்சனங்கள். ஆனா கூட்டணியா 18, கட்சியாக 11ன்றது நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதம். அப்படி ஒரு கூட்டணியை காங்கிரஸ் வந்து பாஜக மாதிரியே கட்டமைச்சு தனித்து போட்டியிட்டு இத்தனை வாக்கு சதவீதம் வாங்கிடுச்சு அப்படின்னு நமக்கு கண்ணு கட்டின தூரத்துல எங்கேயாவது அப்படி ஒரு புள்ளி விவரம் இருக்கா? சப்ஸ்டன்ஷியலா எங்காவது இருக்கா நமக்கு? இல்ல, கண்டிப்பா இல்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, பிரவீன் காந்தி அல்லது காங்கிரசினுடைய கணக்கு என்னன்னா, ஒண்ணு அவங்களுக்கு வேற வலிமையை கூட்டணும். அதுல சுவாமிநாதன் சொன்னது கரெக்ட். வேற வலிமையை கூட்டுறதுக்காக அவங்க வந்து தன்னுடைய வேற ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. ரெண்டாவது, வேற வலிமையை கூட்டுறதையும் தாண்டி அவங்க நிஜமாவே வேற ஆப்ஷனை பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த இடத்துக்கு போனா தன்னுடைய இடம் இன்னும் கொஞ்சம் கூடும், வலிமை கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் ஓட்சியார் கிடைக்கும். அது மூலமா ஃபியூச்சர்ல தன்னுடைய வேற வலிமை கூடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு கணக்குல தான் அவர் வந்து காய் நகர்த்துறாரு. ஏன்னா கூட்டணியில பாத்தீங்கன்னா 63, 41, 25ன்னு குறைஞ்சிட்டே வருது இல்லையா? இதை மாத்தணும் அப்படின்னாக்க அதிலேயே ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆக வேண்டியிருக்கு. இப்ப நிறைய கட்சிகள் இப்போ அதே யதார்த்தம் இன்னைக்கு இல்ல. 21ல இருந்த யதார்த்தம் இன்னைக்கு இல்லன்றத திமுகவுக்கு அவங்க உறக்க அறிவிச்சிருக்காங்க. நாங்க ஏத்துட்டு போக போறது இல்லை அப்படின்னு. வெறுமனே வந்து உள்ளுக்குள்ள பேச்சுவார்த்தையில மட்டும் நாங்க டஃபா இருக்க மாட்டோம். வெளியில வந்து நாங்க வேற ஆப்ஷன்ஸை பத்தி பேசுவோம், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய கட்சிகளை உயர்த்தி பேசுவோம் அப்படின்றத காமிச்சிருக்காங்க, வெளிப்படையா காமிச்சிருக்காங்க. இல்ல 2 சிக்கல் அது உருவாக்கும். இப்படி வெளிப்படையா பேசுறது 2 சிக்கலை உருவாக்கும். ஒன்று, கூட்டணிக்கு இடையேயான இடைவெளியை அதிகரிக்கும். 2வது, கூட்டணியே உருவானாலும் அது அப்படியே நீடிச்சாலும் ஓட் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது களத்துல சிரமத்தை ஏற்படுத்தும். இப்ப 2ம் தெரிஞ்சுதான் திரு பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரா? ஆமா, அதாவது இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2011ல வந்து விஜயகாந்த் வந்து தேமுதிக வந்து அதிமுக சேர்றதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்து, உரசல் இருந்தது. பெரிய மனக்கசப்பான ரொம்ப கடுமையான வார்த்தை பிரயோகங்கள்லாம் பரஸ்பரம் பரிமாறின. ஆனாலும் அதுக்கப்புறமா கூட்டணி சேர்ந்தாங்க, ஜெயிச்சாங்க. ஆக இந்த விஷயத்தை நம்ம கெஸ் பண்ண முடியாது. நாளைக்கு கூட்டணி ஒண்ணு அமைஞ்சதுக்கு அப்புறமா அது சில விஷயங்கள் அப்படி ஆயிடும். கூட்டணி அமைகிற ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் கண்டபடி திட்டுவாங்க, அதுக்கப்புறம் சேருவாங்க, ஓட்டு வாங்குவாங்கன்றத நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குன்னு சொல்றேன். வாங்கிடுவாங்கன்னு சொல்ல. 2வது விஷயம் வந்து அவர் வந்து பிரவீன் காந்தி வந்து ஒரு விஷயத்தை திமுக அவர் ஞாபகப்படுத்துறாரு. இப்போ போன வாட்டி திமுக தனியா வாங்கின ஓட்டு சதவீதம் வந்து 37.7ங்க. திமுக கூட்டணி வாங்கினது 45. இப்ப இந்த 37க்கு 45க்கு உள்ள இடைவெளி வந்து கூட்டணிகளால வந்து நிரம்புறது. இதுல காங்கிரஸ் வாங்கினது வந்து 4.37. இப்ப இந்த காங்கிரஸ் வாங்கின 4.37 வந்து 25 தொகுதியில் நின்று வாங்கின ஓட்டு.
ஒருவேளை அவங்க 35 தொகுதியில் நின்று இருந்தாங்கன்னா இந்த 4 இன்னும் கொஞ்சம் கூட்டியிருக்கலாம். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு 50 தொகுதியில் நின்று என்னோட வலிமையை காட்டுறேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு எனக்கு ஆப்ஷன் ஒண்ணு இருக்குன்றத அவங்க சொல்றாங்க. அந்த ஆப்ஷன் இருக்குன்னு வெறுமனே உள்ளுக்குள்ள பேசல, வெளியில வந்து அறிவிச்சிருக்காங்க. இது மூலமா திமுக அவங்க மிக தெளிவான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நான் இன்னொன்னு, திமுகவால எந்த கட்சியும் இழக்க முடியாது. ஏன்னா ஒரு புதிய சக்தி வந்து உருவாகி வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய எந்த சக்தியும் இழக்கிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. ஒரு சின்ன ஓட்டு வித்தியாசம் கூட பெரியதாகும். ஏற்கனவே அமமுகவும் அதிமுகவும் சேர்றதுனால 2021 தேர்தலில் 21 தொகுதிகள்ல அமமுக வந்து அதிமுக வெற்றி வாய்ப்பை பாதிச்சதுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. அப்போ அமமுக அதிமுக சேர்ந்தது ஏற்கனவே திமுக வந்து ஒரு சின்ன ஒரு இதை ஏற்படுத்திருக்கோம், அலர்ட் ஏற்படுத்திருக்கோம். இப்ப இந்த காங்கிரஸ் வந்து இப்படி பேசுறது ஃபர்தரா வந்து திமுக இன்னும் அலர்ட் பண்ணிருக்கோம். அப்போ இந்த கூட்டணிகள்ன்றது இன்னும் செட்டில் ஆகல அப்படின்ற. அப்புறம் காங்கிரஸ் போச்சுன்னா அதுக்கு எடுத்துன்னு போற ஓட்டு மட்டும் இல்ல, அதோட பெர்செப்ஷன் பேட்டில்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வலுவான கூட்டணி அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இங்க மிஸ் ஆகும். இது எல்லாமே சேர்ந்து திமுக கிட்ட ஒரு சிக்கலை கொடுக்குது. இந்த சிக்கலை கொடுக்கணுன்றதுக்காக தான் காங்கிரஸ் இதை பண்ணுது. இது மூலமா பேர வலிமை கூடணும், அந்த ஆப்ஷன் ஓபன் ஆகணும்ன்றது அவங்களோட நோக்கம். ஓகே, திருமிகு லட்சுமி, காங்கிரஸ் கட்சி திரு பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக திமுகவுக்கு எச்சரிக்கை விடுது அப்படின்னு சொல்றாரு. எச்சரிக்கைங்கிற வார்த்தையை திரு அரவிந்தன் பயன்படுத்துறாரு. எச்சரிக்கைங்கிறத விட நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் அழுத்தமான வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுதோ இல்லையோ அவங்களுக்கு வந்து லோக்கல் பாடி ரெப்ரசன்டேஷன் வேணும்னு நினைக்கிறாங்க. கனிமொழி ராகுல் காந்தி மீட்டிங்கில் கூட அந்த லோக்கல் பாடி ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்றத ராகுல் இன்சிஸ்ட் பண்ணதாக தான் எனக்கு தகவல்கள் கிடைச்சது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் 25 தொகுதிகள் ஏற்கனவே கொடுத்து அதே 25 தொகுதி, ஏன்னா இவங்க வந்து 2019 லோக்சபாவில் என்ன ஃபார்முலா இருந்ததோ, சீட் ஷேரிங் ஃபார்முலா இருந்ததோ அதே தான் 2024 சீட் ஷேரிங் ஃபார்முலா அதே தான் டிஎம்கே கூட்டணியில். அப்போ இப்போவும் 2021 என்ன இருந்ததோ அதே தான் தொடரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அந்த அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் அதற்கு தயாராக இல்லை. வேற எண்ணிக்கையை, அதாவது வேற வலிமையை கூட்டணும் அல்லது வந்து சீட் எண்ணிக்கையை கூட்டணும் அப்படின்னா இன்னைக்கு அவங்க வந்து 38 வரைக்கும் அவங்க கேட்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சீட்டோட எண்ணிக்கை. அதை தாண்டி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக லோக்கல் பாடி ரெப்ரசன்டேஷன், இன்னும் சொல்லணும்னா மேயரல் ரெப்ரசன்டேஷன் வேணும்னு நினைக்கிறாங்க. இதை வந்து காங்கிரஸ் வந்து வெளிப்படையாக சொல்லாமல் இது மாதிரியான நெருக்கடிகள் மூலமாக திமுகவை நெருக்கடிக்கு உள்ளாக்குனா, ஏன்னா அந்த பக்கம் அணி வந்து உருவாகிட்டது, இன்னொரு பக்கம் தாவேக்காவை காட்டி இங்கே வந்து அந்த நெருக்கடியை உண்டாக்க முடியும், பயமுறுத்த முடியும். அப்படி பண்ணால் தாவேக்காவுக்கு வந்து நிறைய வாக்குகள் கிடைத்திரும், இல்லை வந்து அவங்க வெற்றி பெற்றுருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து திமுகவுக்கும் இருக்கும் பட்சத்தில் நம்மளை அவங்க வந்து விடமாட்டாங்கன்றது தான் காங்கிரஸினுடைய எண்ணம். இது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஆரம்பத்தில் அவர் வந்து விஜயை வந்து சந்தித்த போதெல்லாம் நம்ம பேசணும், அவர் வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் அப்படின்னு. எனக்கு இன்னைக்கு நான் கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, ஹைகமாண்டினுடைய கண்ணாசைவு இல்லாமலோ அல்லது வந்து அவருடைய ஒப்புதல் இல்லாமலோ பிரவீன் சக்கரவர்த்தி இதை பேசியிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் நிறையா, உங்கள் 2 பேட்டி இன்னைக்கு நீங்கள் போட்டிருந்ததில் 2 கிளிப்ஸ் தான் வந்து வந்திருந்தது. முழுமையான பேட்டி நீங்கள் ஒளிபரப்புனீங்களான்னு தெரியல. அந்த 2 பேட்டிலையுமே ரெண்டு இதுலையுமே முன்னுக்கு பின் முரணான விஷயங்களை நிறைய சொல்றாரு. ஒன்று வந்து தாவேகா 3வது பெரிய சக்தி அப்படின்னு சொல்றாரு. அப்போ தாவேகா 3வது பெரிய சக்தி அப்படின்னா 2வது பெரிய சக்தி அதிமுகவாக தான் இருக்க முடியும், அல்லது பாஜகவாக இருக்க முடியும், அல்லது காங்கிரஸாக இருக்க முடியும். இந்த 2வது பெரிய சக்தி அப்போ யாரு? தாவேகாவுக்கு 18% வாக்குகள் கொடுத்துட்டாரு அப்படின்னா தாவேகா வந்து 2வது பெரிய சக்தியாக இருந்திருக்கணும். 3வது பெரிய சக்தி, அப்போ அதிமுகவை விட அதிக எண்ணிக்கையில் தாவேகா வந்து வாக்குகள் பெறும் அப்படின்னு சொல்றது முன்னுக்கு பின் முரணான அம்சங்கள் தான். இவ்வளவு டேட்டா பேசக்கூடியவர், அதாவது காங்கிரஸினுடைய ஒரு ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், இத்தனை தரவுகளை வைத்திருக்கக்கூடியவர், காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுமைக்கும் ஏன் தோத்தது, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஏன் தோத்ததுன்னு ஏன் இவங்க டேட்டா அனலைஸ் பண்ணவே இல்லை? அந்த டேட்டா அனாலிசிஸ்னுடைய தோல்வி தானே இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகளால நாங்க தோத்து போயிட்டோம், கூட்டணி வச்சதுனால நாங்க தோத்து போயிட்டோம்னு சொல்றீங்க. 50 ஆண்டுகள் காங்கிரஸ் சரிவுக்கு காரணம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களோட எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தப்பு. இன்னும் சொல்ல போனா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்ததே இவங்க எடுத்த பெரிய தவறான முடிவு தான். இன்னைக்கு ஒய்எஸ்ஆர்சிபி வந்து இவ்வளவு பெரிய
ஒரு ஒரு கவர்மெண்ட் அவங்க ஃபார்ம் பண்றாங்க, ஜெகன் ரெட்டி வந்து வெளியில போயிடுறாரு, காங்கிரஸ் இன்னைக்கு ஆந்திராவில் இல்லாம போனதுக்கு காரணமே இது மாதிரி பேசினது தான். அதே போலதான் மகாராஷ்டிரால என்சிபி சரத்பவாரோட அவங்க எடுத்த ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க எடுத்த நடவடிக்கைகளும் முடிவுகளும் தான் அவங்கள ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸை இவ்வளவு தூரம் மகாராஷ்டிரால அவங்களை வைப் அவுட் பண்ண வச்சது. இன்னைக்கு சிவசேனாவோட ஐடியாலஜிக்கலி ஆப்போசிட் சிவசேனாவோட போய் கூட்டணி வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது காங்கிரஸ். இன்னும் சொல்ல போனால் பீகார் எலெக்ஷன்ல இப்ப அவங்க தோத்து போனதுக்கான காரணம் தேஜஸ்வி யாதவுக்கு அவங்க நேரடியாக காங்கிரஸ் தலைமை அப்பாயின்மெண்ட் கொடுக்காம நேரடியாக பேசி எத்தனை இடங்கள்னு முடிவு பண்ணாம டூப்ளிகேட் கேண்டிடேட்ஸ் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரங்களை அந்த கூட்டணி என்ன பிரச்சாரம் பண்ணுதோ அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்காம தன்னிச்சையாக எடுத்த முடிவுகள் தான் காங்கிரஸினுடைய தோல்விக்கு காரணம். இன்றைக்கு பார்லிமெண்ட்ல காங்கிரஸ்க்கு 100 எம்பி இருக்காங்கன்னா அந்த 100 எம்பியில 10% தமிழ்நாட்டிலிருந்து வந்தது. இந்த தமிழ்நாட்டிலிருந்து வந்த இந்த 10% எம்பிக்கள், அதாவது 10 எம்பிக்களும் நீங்க தனியா நின்று போட்டிட்டு இருந்திருக்கீங்கன்னா 0 தான். இப்போ சுவாமிநாதன் சொன்னார் அந்த தரவுகள் அவங்களுக்கு 2014 அவங்க வாங்கின வாக்குகளும் 2019 அவங்க வாங்கின வாக்குகளும் 2024 அவங்க வாங்கின வாக்குகளையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இது எல்லாமே கூட்டணியினுடைய பலத்தினால் காங்கிரஸுக்கு கிடைத்தது. அதுக்காக வந்து திமுக வந்து காங்கிரஸ் இல்லாமல் திமுக வந்து வெற்றி பெற்று விடும்னு நான் சொல்ல வரல. டிஎம்கேக்கு இன்னைக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. முதல்ல அவங்க வந்து பர்செப்ஷன் பேட்டில் தோத்துருவாங்க இந்த கூட்டணி இல்லை அப்படின்னா. ரெண்டாவது, பெரும்பாலான தென் மாவட்டங்கள்ல காங்கிரஸுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி உண்டு. அவங்களுக்கு ஒரு 1000 ஓட்டு இருக்கு, சில பாக்கெட்ஸ்ல தான் ஓட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த சில பாக்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கு ஒரு பெரிய பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னே இல்லை. அப்போ 2 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் டிபெண்டா தான் இருக்க முடியும். பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாலோ அல்லது அவர் கொடுக்கக்கூடிய தரவுகளை வைத்து மட்டுமே காங்கிரசினுடைய ஹைகமாண்ட் வந்து தேர்தல் வியூகங்களை வகுக்குமோ அல்லது தேர்தலுக்கான சீட் பேரத்தை வந்து பேசுறதுக்கு முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னாலும் அது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கும். நீங்க வந்து உங்க டேட்டா அனாலிஸ்ட் இன்னைக்கு இவ்வளவு தரவுகளை எடுக்கிறார்ல 12%, தாவேகாவுக்கு 18%, நீங்க மகாராஷ்டிராவில் எடுத்திருக்கணும், நீங்க ஆந்திராவில் எடுத்திருக்கணும், நீங்க தெலங்கானாவில் எடுத்திருக்கணும், அதற்கு முன்னால நீங்க பீகார்ல எடுத்திருக்கணும், ஏன் யூபியில் அகிலேஷ் யாதவோட கூட்டணி வைக்கும் போது அங்க எடுத்திருக்கலாம்ல. இன்னைக்கு அங்க யூபியில சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்குமான தொகுதியிலேயே அவங்க 2 முறை தோற்று போனாங்க. அதற்கு பிறகு போன தேர்தலில் எங்கே வந்து போட்டிட்டார்? கேரளாவில் வந்து போட்டிட்டதுக்கு அப்புறம் தான், வயநாட்டில் போட்டிட்டதுக்கு பிறகு தான் அவருக்கு வந்து திரும்ப எம்பி சீட்டு கிடைச்சது, திரும்ப அவரால் லோக்சபாவுக்கு போக முடிஞ்சது. அப்போ காங்கிரஸினுடைய தலைமைக்கு இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது இன்னைக்கு பிஜேபி வந்து அசுரபலத்தோடு வளர்ந்து இருக்கிறது. அப்போ காங்கிரஸுக்கு என்ன தேவை? கூட்டணியோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம பிழைக்க முடியும், நம்மளோட ரெப்ரசன்டேஷனை வந்து பார்லிமெண்ட்லயும் அசம்பிளிலயும் வச்சுக்க முடியும்னா காங்கிரஸ் அதுக்கு இணங்கி விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல். அதுலதான் ஒரு திரு அரவிந்தன் ஒன்று சொன்னாரு பிரவீன் சக்கரவர்த்தியோட ஸ்டேட்மெண்ட்ல, இந்த திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை, காங்கிரஸ் கட்சிக்கு திமுகவுக்கு தேவை, வின் சிச்சுவேஷனுக்கு 2 பேரும் டிபெண்டா இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இல்ல, எங்களுக்கு தாவேகான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷனோட உங்களுக்கு நெருக்கடின்னு சொல்றேன். ஆனா தாவேகா வந்து அன்டெஸ்டட் ஓட் பேங்க். நீங்க வந்து 18%ன்றது, ஏன்னா இன்னைக்கு வந்து டிவிகே கிளைம் பண்றது, ஆதவர்ஜுனா போன்றவர்கள் பேசக்கூடியது எங்களுக்கு 40% வாக்குகள் இருக்குன்ற வரைக்கும் பேச வந்துட்டாங்க. இன்னைக்கு கிரவுண்ட்ல அவங்களுக்கு நம்ம வந்து இன்னைக்கு பேசும்போது விஜய்னு நம்ம பேசுறோம், வேட்பாளர்கள்னு வரும்போதோ அல்லது அங்க வந்து பிரச்சாரம், அதற்கு பிறகு வந்து தேர்தல் நெருக்கத்துல அதிமுகவினுடைய பலம், அதிமுகவினுடைய கூட்டணி பலம், இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க பார்க்கும்போது தாவேகாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இதுவரைக்கும் விஜய்க்கு இருக்கிறது அன்டெஸ்டட் ஓட்டு தான். ஒரு 2 வருஷமே ஆன கட்சிக்கு 18% வாக்குகளை கொடுக்க முடியும் அப்படின்னா திமுக 75 ஆண்டுகள் பவர்ல, அதுக்குமே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பவர்ல இருந்திருக்காங்க. 75 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு கிட்டத்தட்ட 30% வாக்குகள் இருக்காது. இன்னைக்கு 24% 30% திமுகவுக்கு இருக்கு. நீங்க திமுகவுக்கு இருக்கக்கூடிய 30% வாக்குகளை நம்புவீங்களா அல்லது 18% இருக்கக்கூடிய தாவேகாவோட போயிட்டு எங்களுக்கு 12 அவங்களுக்கு 18 கணக்கு போட்டு பாருங்களேன், 0 தான் வருவோம். நீங்க அசம்பிளி ரெப்ரசன்டேஷன் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சோ இன்னைக்கு காங்கிரஸுக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை, எங்களுக்கு லோக்கல் பாடி ரெப்ரசன்டேஷன் வேணும். அதுக்கு இது மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுத்து பேரம் பேச முடியும்னு காங்கிரஸ் நினைக்குது. ஓகே ஓகே திரு அரவிந்தன், தாவேகாவோட போறதுங்கிறத ஒரு பேர வலிமைக்காக காங்கிரஸ் கட்சி பயன்படுத்துதா, இல்ல உண்மையிலேயே திமுகவை விட்டு போகலாம் அப்படின்ற ஒரு திடமான முடிவோட இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறாங்களா? நான் நினைக்கிறேன் பிரதானமா அது பேர வலிமை தான் முக்கியமான காரணமா இருக்கும். அதே சமயத்துல பேர வலிமைன்றது வந்து நீங்க வந்து வெறும் காத்துல வந்து கம்பு சுத்த முடியாது. அவங்களுக்கு சாலிடா ஒண்ணு வேணும். அதுக்காக அவங்க டிவிகேவை கோட் பண்றாங்க, ரெஃபர் பண்றாங்க. இல்ல பேர வலிமை மூலமா அழுத்தங்கள் கொடுத்ததன் மூலமா அதிக தொகுதிகள் காங்கிரஸ் பெற்ற எல்லா தேர்தல்கள்லயும் அவங்களுக்கு பின்னடைவு தானே, கூட்டணிக்கும் பின்னடைவு தானே கிடைச்சிருக்கு.
இல்ல அதே சமயத்துல அப்படி பின்னடைவு கிடைச்சுன்றதுக்கு எந்த கட்சியாவது அதை விட்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், காங்கிரஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு லீடரோட பின்னடைவு கிடைச்சாலும் பரவாயில்ல, அதிக தொகுதிகள் வேணும்ன்றதுல உறுதியா இருப்பாங்களா? இல்ல பின்னடைவுன்றது வந்து ஒரு பாசிபிலிட்டி. அதே சமயத்துல வந்து எந்த கட்சியுமே வந்து நான் பின்னடைவு இல்ல, நான் ஜெயிப்பென்ற எண்ணத்தோட தானே அவங்க சீட் வாங்குறாங்க அல்லது கண்டெஸ்ட் பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, காங்கிரஸோட தாட் என்னன்றது நான் வந்து ஒரு லீடர் கிட்ட கேட்டேன். நீங்க நிஜமாவே வந்து நீங்க தனியா போகணும் அல்லது டிவிக்கோட போகணும் அல்லது கூட்டணி வேணும்னு கேக்குறீங்களா அல்லது பேரம் பேசுறதுக்காக கேக்குறீங்களான்னு நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, சார் நாங்க கூட்டணியில இருக்கோம், நல்ல அரசாங்கம் நல்லது பண்ணா அதனோட நல்ல பேர் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, ஆனா அரசாங்கம் கெட்ட பேர் வாங்கினா அந்த கெட்ட பேர் எங்களுக்கு வருது, எங்களையும் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா ஒரு எதிர்கட்சியாக நாங்க ஒரு கூட்டணி கட்சியா இருந்து எல்லாத்தையும் எங்களால இது பண்ண முடியல. நாங்க ஒரு எதிர்கட்சியா இருந்தா எதிர்த்து சில விஷயங்களை பண்ண முடியும், கூட்டணியில ஆட்சியில பங்கு இருந்தா சில விஷயங்களை நாங்க ஓன் பண்ண முடியும். நாங்க ஓன் பண்ணவும் முடியல, அப்போஸ் பண்ண முடியலன்னு ஒரு மாதிரி திருசங்க சொர்க்கத்துல நிக்கிற மாதிரி நிக்கிறோம். இந்த நிலைமையை மாத்தணும்னு நாங்க நிஜமா நினைக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த தாட்டும் காங்கிரஸ்ல ஓடிட்டு இருக்கு. அதனுடைய விளைவு என்ன இருக்குன்றது வேற விஷயம், என்ன ஓடுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஓகே திரு கோட்டீஸ்வரன், அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தாவேகா அதிக வாக்கு சதவீதம் வாங்கும் அப்படின்னு ஒரு இடத்துலையும், மூன்றாவது அரசியல் சக்தி தாவேகா அப்படின்னு ஒரு இடத்துலையும் திரு பிரவீன் காந்தி குறிப்பிடுகிறார். அந்த முரண்பாடை தான் லட்சுமி மேடம் குறிப்பிட்டு சொன்னாங்க. இருந்தாலும் தாவேகா அதிமுகவை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்களா களத்தில்? தரவுகள் வந்து ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. இப்போது ஒருத்தர் ஒரு தரவு சொல்கிறாரு இல்லை ஒரு சொல்கிறாருன்னா அவரோட பழசு என்ன, அவரோட பழைய கதை என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். அப்போ நான் அந்த பழைய கதைக்கு நான் போனேன்னா எனக்கு உண்மையிலே உள்ளபடியே ஐயா ராகுல் காந்தி அவர்களையும் சரி விஜய் அவர்கள் நம்புகின்ற ஆட்களையும் அவங்க செய்யக்கூடிய அரசியலை நினச்சா ஒரு பத்திரிகைன்னா பரிதாபமாக இருக்குது. அது வந்து சும்மா சொல்லலை, உண்மையே உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். எதை வச்சு நான் இதை சொல்கிறேன்னா, ஆகஸ்ட் 9, 2008 ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கம்பெனியினுடைய சிஇஓவாக இருக்கார். இந்த கம்பெனியில் டேட்டா தெஃப்ட் நடக்குது. அவர் ஒரு ரிசர்ச் டீமுக்கு ஹெட்டாக இருக்கார். அங்கேருந்து வந்த உடனே நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தில் நிறைய பேர் வேலையை விட்டு நீக்கிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியா வந்து ஒரு கம்பெனி வந்து உருவாக்குறாரு. அங்கே அமெரிக்காவில் இருக்கிற அந்த பேங்கிங் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து தரவுகள்லாம் திருடிட்டு போயிட்டாரு, இவர் டேட்டா தெஃப்டில் இவர் இன்வால்வ்டுன்னு சொல்லி இவர் மேலே ஒரு வழக்கு எங்கே இருக்குது அந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கலிஃபோர்னியாவில் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது ஒன்று. இது வெளியிட்டது வந்து எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகை. ஏதோ சாதாரணமாக யூடியூப்பில் 4 பேர் முனையில் நின்று பேசிட்டு போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 4, 2019 த பிரிண்ட், நம்மெல்லாம் பத்திரிகையாளர் மதிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதில் வந்து காங்கிரஸ்காரர்கள்கிட்டயே பேசி ஒரு சில பேர்கிட்ட பேசும்போது பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பிஜேபியோட மோல், இவர் வந்து மூளை செலவை கிட்டத்தட்ட ராகுல் காந்தியை செஞ்சு தவறான வழிகாட்டுதலில் கொண்டு போய் ராகுல் காந்தி நீங்கள் பிரதமராக ஆயிட்டீங்க அப்படின்னு அவரை நம்ப வச்சு அந்த பாரத் ஜோடோ யாத்திராவெல்லாம் சரியாக கவனம் செலுத்த விடாமல் ரஃபேல் அப்புறம் அதாவது இளைஞர்களுக்கு வேலை கேரண்டி, மினிமம் கேரண்டி அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இவருக்கு தெரிஞ்ச விஷயங்களே இதையே திருப்பி பேச வச்சு காங்கிரஸ் கட்சிக்கு தோல்விக்கு இவர் தான் முக்கிய காரணம். இவர் என்ன கணிச்சாரு, காங்கிரஸ் சொந்தமாகவே ஆட்சி அமைக்கும், பிரதமராக ராகுல் காந்தி வருவாருன்னு தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் வியூக வகுப்பாளராக இப்போ பார்ட் டைமில் வந்தவர். இப்போ வியூக வகுப்பாளர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை ஒவ்வொரு மாநிலத்தையும் தொடர்ந்து தோல்வியில் கொண்டு போய் விடுறது தான் இவரோட வேலை. இதில் இந்த மாதிரி ஒரு நபரை தான் விஜய் நம்புகிறார். அப்போ ஒருத்தர் வந்து கூட்டணி பேச வராரு, இல்லை விஜய் வந்து ஒரு தரவுகள் கேட்குறாருன்னா வரவங்க யார், அவங்களோட புள்ளி விவரம் என்ன, அவங்களோட பூர்வீகம் என்ன, அவங்க மீது எதனா வழக்குகள் இருக்கா, அவங்க மீது என்ன மாதிரி குற்றம் பின்னணி இருக்குது, என்ன சொல்கிறாங்க கொஞ்சமாச்சு பார்க்கணும். எந்த பேக்ரவுண்ட் சக்கரவர்த்திய விஜய் நம்புறது ஒரு புறம் இருக்கட்டும், ராகுல் நம்புறாருல இன்னைக்கு வரைக்கும் பேச. அதனால தான் சொல்றா பரிதாபமா இருக்குன்னு. 11% காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. ஆனா பூத்துல 31,000 பேருக்கு மேல போட முடியல. நீங்க 11% இருக்குன்னா 8.2 விழுக்காடு இருக்கிற தாவேகா தமிழகத்தில் இருக்கிற 70,000 போலிங் பூத்துல ஆள் போட்டிருக்குது. திமுக 67,000 போலிங் பூத்துக்கு ஆள் போட்டிருக்காங்க, பூத் லெவல் ஏஜென்ட் 1, 2. அதிமுக 66,000 போட்டிருக்கு. அது இல்லாமல் ஐடியை டீல் பண்ணுறதுக்கு பிஎல்ஏ டிஜிட்டல் அசிஸ்டன்ட் 2 திராவிட கட்சிகளும் போட்டிருக்கு. காங்கிரஸில் என்ன போட்டிருக்காங்க? இப்போது இதில் இன்னொரு விஷயம், இப்போது இவர் பிரகாரம் காங்கிரஸ் 11%, தாவேகாக்கு யுவ வகுப்பாளர் சொல்கிறவங்க பிரகாரம் 40%. யாருன்னா ஓட்டு போடுற மக்களை ஒரு 100 பேரை நிறுத்தி தாவேகாக்கு 40%, காங்கிரஸ்க்கும் 11%, இந்த 2 பேர் 12%, இந்த 2 பேரும் சேர்ந்தா 52%. இவங்க தான் இருக்காங்களான்னு கேட்க சொல்லுங்க. யாருன்னா பொதுமக்கள் இதை பார்ப்பாங்க. யாருன்னா ஒருத்தர், அது திமுக ஆதரவோ அண்ணா திமுக ஆதரவோ எந்த கட்சியில் நாம் தமிழர் கட்சி ஆதரவோ, யாருன்னா ஒருத்தர் இந்த தரவை ஒத்துக்குவாங்களா?
சுத்தி சுத்தி இவரு மெத்த படித்தவர், பார்க்கறதுக்கு வெள்ளையா இருக்கு. தாவேகாவுக்கு 18, காங்கிரஸுக்கு 12னா கூட்டினா 30 வருது இல்ல? இல்ல தாவேகா 40ல இருக்காங்க. இவர் சொல்றது 18. இல்ல அதாவது விஜய் கிட்ட இருந்து நீங்க விஜயோட சாம்பிள் எடுத்துக்கணும் தாவேகா, காங்கிரஸ் கிட்ட இருந்து பிரவீன் சக்கரவர்த்தியோட சாம்பிள் எடுத்துக்கணும். ஏன்னா அப்படிதான் இதுல என்ன தரவு இருக்கு. ஏன்னா இப்ப அவங்க சொல்றதுக்கு புள்ளி விவரமோ இதுக்கு முன்னாடி கிடையாது ப்ரூவ் பண்ணது. ஏன்னா உஷாரா காங்கிரஸ் பாருங்க இவ்வளவு கலாட்டியம் பண்ணிட்டு திமுக கூட தான் கூட்டணி வைப்பாங்க. இவங்க என்னன்னா அந்த பேர அரசியல். பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன வேணும்? நம்ம அலையன்ஸ்ல போய் நின்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வருவோம், நம்ம சொன்னதை கேட்டாங்க அப்படின்னு அவரை மையமாப்படுத்திக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு எம்பிஐயா உசுப்பேத்தி விடுறாரு. எங்கள் மெத்த படித்தவர் இவர் பிட்ஸ்பிலானி, ஐஐடி, ஐஐசி இந்த மாதிரி இடத்துலலாம் படித்தவர் இவர். கிட்டத்தட்ட வெள்ளையாக இருக்கிறாரு. வெள்ளையாகிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, நம்ம ஊரில் ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் நிறைய வாட்டி இந்த மாதிரி வியூக வகுப்பாளர் சொன்னதில் அதாவது இவர் தான் ஜெயிக்க போகிறாரு, யார் சிரஞ்சீவி ஜெயிக்க போகிறாரு அப்பாரோன்னு சொல்லிட்டு கணக்கு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் பீகாரில் அவரையும் பண்டில் கட்டி அமிச்சாங்க. அரசியல் என்பது வியூக வகுப்புன்றது ஒரு பகுதி. பார்ட் டைம் பாலிடிக்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இவர் வந்து என்னன்னா தொடர்ந்து இன்னொன்றுங்க, பிரவீன் சக்கரவர்த்தியை நான் ஒரு பத்திரிகையாளராக எனக்கு தெரியாது, 3-4 மாதத்துக்கு முன்னாடி வரலும் தெரியாது. இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நாளைக்கு நீங்கள் மெட்ராஸ்லையோ வந்தவாசிலையோ இல்லை கன்னியாகுமரியிலையோ எடுத்துன்னு போய் காங்கிரஸ் அதிகமாக செல்வாக்காக இருக்கிற இடத்துல விட்டிங்கனாலுமே அவர் யாருக்குமே தெரியாது, தொலைஞ்சு போயிடுவார். அவர் தமிழகத்தை பற்றியும் தெரியாது, தமிழ்நாடு அரசியல் தெரியாது, திராவிட கொள்கை தெரியாது, அதிமுகவை பற்றி சுத்தமாக தெரியாது. அவருக்கு என்ன தெரியும் அதிமுகவை பற்றி? அதிமுக வந்து தாவேகா வந்து பீட் பண்ணிடும். அப்போது நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏசி ரூம்லேயே உட்காந்துன்னு தானே இந்த வேலையை பண்ணீங்க. ஆல்ரெடி ராகுல் காந்தியை முடிச்சு விட்டீங்க. அது 10வது வரைக்கும் இப்போ அங்கே இங்கே போயிட்டு தாவேக்கா எப்படின்னா போட்டாங்க, உங்களை நம்பட்டோம், கூப்பிட்டு பேசிட்டோம். அதிமுகவை பற்றி அப்போது 17-18% வாங்குற கட்சி 2வது பெரிய சக்தினா 100 விழுக்காடு ஓட்டு பதிவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதில் 100 விழுக்காடில் 18% வாங்குற கட்சியே 2வது வருதுன்னா அப்போ திமுக ஒரு 40-45% வாங்குதா? அப்போ மிச்சம் அந்த நடுவில் ஒரு 25-30% ஓட்டுக்கு கணக்கே வரலையா? அது எந்த கட்சிக்கு போகுது? அது யார் வாங்க போகிறா? சரி, கடந்த காலத்தில் 15%, 20% மக்கள் நல கூட்டணியில் வாங்கினாங்க. அவங்கன்னா 2வது இடத்துக்கு வந்தாங்க. 20%க்குள்ள 3வது அணி தான், 3வது இடம் தான் கிடைக்கும். இதை சொல்றதுக்கு ஒரு வியூக வகுப்பாளர் டெல்லியிலேருந்து கோட் சூட்லாம் போட்டு வரணுமா? இல்லை, அதிமுகவை பின்னுக்கு தள்ளிங்கிறதா இங்கே டேக்கவே. சார் அவருக்கு வந்து ஒரு வியாபாரம் பண்ணணும் இந்த தேர்தலை வைத்து. ராகுல் காந்திக்கு பிடிச்ச மாதிரி கதையெல்லாம் சொல்லி அவரை நம்ப வச்சு பாவம் ஏமாத்தினார். அது போகலை. அவரையே வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கிறாரு அங்கே. இப்போ அடுத்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும். அப்புறம் இப்போ விஜய் கிட்ட போயிட்டு அதிமுகவோட நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு அவர் வேற பங்களா விட்டு வெளில வர மாட்டேன்றாரு. இன்னைக்கு வேற எடப்பாடி பழனிசாமி ப்ளீஸ் கம் அவுட், வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க வான்னு கூப்பிடுறாரு. அப்போ அதிமுக பற்றி சொல்லும்போது திமுகவையும் நான் தோக்கடிக்கிறேன், அதிமுக நிற்கிறேன், நல்லா இருக்கு, மேலே சொல்லுங்க, படம் மாதிரியே இருக்கா கேட்கறதுக்கு, ஸ்கிரிப்ட் மாதிரியே, இன்னும் அடுத்த பேரா அடுத்து ஒரு சீனு ஒரு ஷாட்டு சாங் போட்டு அப்படியே ஊற்றி மூடுற வேண்டியதான். இது வியூக வகுப்புல முட்டு சந்துக்கு எடுத்துன்னு போற வேலை. டான்ஸும் இருக்கும் அதுல. பிரவீன் சக்கரவர்த்தி சும்மா அப்படின்னு நிற்பாரு. இது மாதிரி வகையரா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பாஜக நம்ம பேசுறோங்க. பாஜக எதனால அண்ணாமலை பதவி எடுத்தாங்க? ஏன்னா அண்ணாமலை டெலிவர் பண்ணல, ரிசல்ட் காட்டல, தோத்து போயிட்டார். 2019 அவர் அமைச்ச அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணி 2024 அது தோல்வி. ஒருவேளை அதுல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருந்தா அமித்ஷாவும் மோடி அவர்களும் அண்ணாமலையை மாத்திருக்க மாட்டாங்களே. பர்செப்ஷன், நீ ரிசல்ட் கொடுத்தாதான். ஆனா காங்கிரஸ் கட்சியில ஒரே ஒரு கட்சியில தான் நீங்க தோத்தாலும் நீங்க சொல்ற கட்டுக்கதைகளை நம்புற ஒரு கட்சி பேரியக்கம் இருக்குன்னா அது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தான். இல்ல, அவங்க வளரணும்னு நினைக்கிறாங்க. கூட்டணி அரசியலால வந்து கட்சி வளராம இருக்கு. நாங்க வாங்குற வாக்கு சதவீதம்ங்கிறது ஒட்டுமொத்த கூட்டணியின் வாக்கு சதவீதத்தோட சேர்த்தே பாக்குறாங்க, பிரிச்சு பாருங்கன்னு பிரவீன் சக்கரவர்த்தி சார். உழைப்புன்னு நான் 2-3 மாசமா பேசிக்கிட்டு இருக்கேன். உழைக்காம பூத்துல ஆளு போடாம மக்கள் பிரச்சனை பேசாம எதுக்குமே குரல் கொடுக்காம பண்ணையார் அரசியல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பனையூர்ல இருக்கிற பண்ணையாரை போய் சந்திச்சு நீங்க கட்சி வளரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இது எப்படி சாத்தியம்? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிற இன்னைக்கு வந்த பிரச்சனையா? ஐயா காமராஜரை பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க, அன்றைக்கி கேட்கல. இல்லை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வந்து இந்த தொழிலாளி பிரச்சனையெல்லாம் பேசுகிறாங்க, அதுக்கெல்லாம் பேசுகிறேன். ஒரு லாக்அப் டெத்துக்கு பேசலை. மக்கள் பாதிக்கப்படும் போது கூட்டணியில் இருந்தாலும் மக்களுக்காக எதனா பேசியிருப்பீங்களா? இல்லை எதனா பண்ணியிருப்பீங்களா? எங்கே ராகுல் காந்தி எங்கே வந்து போனார்? மோடி இந்த மண்ணில் பிடிக்காதுங்க, ஓட்டு போடலைங்க, ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டார். அமித்ஷா இங்கே வந்து அவருக்கு பெரிய கிடையாது. ஆனால் உழைக்கிறாங்கல்ல, அவங்கள ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கல, திருப்பி வந்து போகிறாங்கல்ல, தோற்று போனாலும் 3 வாட்டி வந்து போகிறாங்கல்ல. இவர் ஜெயிச்சார் தானே. லட்சுமி அவங்க சொன்ன மாதிரி 10% எம்பி வந்து இங்கே தானே வந்தது. எத்தனை காங்கிரஸ் தலைவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் சீட் ஷேரிங் அப்புறம் பாஜக எதிர்த்து இங்கே அரசியல் பண்ணலாம்ல. நேற்று பட்ஜெட் பேசினாங்க நிர்மலா சீதாராமன். காங்கிரஸ் கட்சியில் என்ன பெரிய போராட்டத்தை நீங்கள் பண்ணீங்க? இல்லை பிரதமர் வரும்போது எத்தனை வாட்டி நீங்கள் கருப்பு பலூன் விட்டீங்க? ஒரு 4 பேர் இல்லை 8 பேர் நாம்கே வாசத்துக்கு முன்னாள் கைதுன்ற மாதிரி காட்டிட்டு அதை தாண்டி நீங்கள் என்ன அரசியல் பண்ணீங்க?
முழுக்க முழுக்க பேப்பரில் எழுதி வச்சுக்கின்னு இதுதான் டேட்டான்னு ரிசர்ச் தெரியும், எனக்கு அதை தெரியும் இதை தெரியும்னு சொல்லிட்டு நுண்ணினாக்கள் ஆங்கிலம் பேசிட்டு ஆல்ரெடி குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரும் இதே வேலை பண்ணுவார். அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய தரவுகள் சொல்லுவார், நிறைய விஷயங்கள் தருவார். தெருவா போய் விஷயங்களை பார்க்குற வியூக வகுப்பாளருக்கும் உட்காந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இந்த டேட்டா செல்லு ஐடி செல்லில் வேலை பார்க்குற வியூக வகுப்பாளர் வித்தியாசம் இருக்கு. இவர் தொடர்ந்து இதே மாதிரி தரவுகளை உண்மைக்கு புறம்பாவா இல்லை, எனக்கு அதில் சந்தேகம். தம்பி சுவாமிநாதன் வந்து கன்னியாகுமரியை என்ன ஏதுன்றது அரசியல் இன்னும் நோட்டு தெரியும், எனக்கு தெரியாது. அங்கே கூட இல்லாத தரவுகள் இவருக்கு தெரியுது. கன்னியாகுமரியில் எத்தனை தொகுதி இருக்குன்னு திடீர்னு கூப்பிட்டு கேளுங்க தெரியாது. சாமிநாதன், பேர வலிமையை அதிகரிப்பதற்காக திரு பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பேசுறாங்கன்னா திமுக அதை எப்படி அணுகுகிறது? திமுக தலைவர்கள் அப்படி இதை எப்படி எதிர்கொள்கிறார்கள்? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேறு வழி இல்லாமல் இதை வந்து ஒரு சகிப்புத்தன்மையோடு தான் அணுகுறாங்க. அவங்க இன்னுமே வந்து ஒரு 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 தோழமை உணர்வோட ரொம்ப பொறுமையாக தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் தான் திமுகவுக்கு கூட்டணிக்குள்ள அந்த காங்கிரஸ் கட்சிக்கு இன்னுமே கூடுதல் தைரியத்தை தருகிறது. ஒருவேளை திமுக வந்து கொஞ்சம் இருகலான மனப்பான்மையோடு இதை அணுகிருந்தாங்கன்னா இவ்வளவு சிக்கலை எழுந்திருக்காது. இனிமேலும் பல சிக்கல்கள் காத்திருக்கிறது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இப்படி பேச ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு கூட பார்த்தா சிபிஎம் போன்ற கட்சிகள் எங்களுக்கு இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கிறாங்க. சோ அப்ப இது தொடர்ச்சியான அழுத்தங்கள் வந்து தொடர்ந்து இருக்க போகிறது. இனிமேல் தான் திமுக கூட்டணி பல அழுத்தங்களுக்காக காத்திருக்கிறது. இன்னொரு மிக மிக முக்கியமா கோடீஸ்வரன் பேசுகிற பொழுது ஒரு இடத்தை குறிப்பிட்டாங்க, கடைக்கோடி கன்னியாகுமரியை பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு காங்கிரசினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே 72 மாவட்ட தலைவர்கள் போட்டாங்க. கட்சி அமைப்பு ரீதியாக மிக வலுவாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னும் மாவட்ட தலைவர் நியமனம் கூட நடக்கல. சோ அப்ப அங்க உள்கட்டமைப்புல அவங்க செய்ய வேண்டிய வேலைகளே நிறைய இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைவர்கள் நியமிச்சாங்க. கட்சி எங்க வலுவாக இருக்கோ அந்த இடத்துல பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்னுமே மாவட்ட தலைவர் நியமிக்க முடியாத சூழல் இருக்கு. சோ அப்ப இதையெல்லாம் அவர்கள் சரி செய்யாம ஒரு கூடுதல் சீட்டு வேற வலிமையை உயர்த்தணும் அப்படிங்கிறதை நோக்கிதான் களமாடுறாங்க. ஆனா இன்னொன்று திமுகவை பொறுத்தவரை நீங்க கேட்டதை போல இதுல ஒரு மென்மையான போக்கோடு இந்த விஷயத்தை கையாளுறாங்க. அதுக்கு திமுகவுக்கு சில காரணங்களும் இருக்கு. காங்கிரஸ் இல்லாத திமுகவும் ஜெயிக்க முடியாது, அதுதான் கலை யதார்த்தம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 12% இருக்கு. அது மோடி எதிர்ப்பு என்கிற புள்ளிக்கு காங்கிரஸ் நிச்சயமா வேணும். ஏன்னா தமிழ்நாட்டு தேர்தல் கணத்துல தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படிங்கிற பிரச்சாரமா இருக்கலாம். தொடர்ச்சியா எல்லா வடிவத்திலும் பாஜக எதிர்ப்பு என்பதுதான் மீண்டும் தேர்தல் அரசியலை கையில் எடுத்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க இப்ப அண்மையில கூட விஜய் அவர்களே பேசுகிற பொழுது பாஜக மற்ற பலன் விமர்சித்திருந்தார். சோ அப்ப இந்த தேர்தல் களத்தையும் பாஜக எதிராக முன்னிறுத்தி தான் திமுக சந்திக்க போயிருது. அப்ப அப்படி சந்திக்க வேண்டும்னா அந்த புள்ளிக்கு மையமா காங்கிரஸ். என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு அதை காயின் பண்றாருல முதல்வர். ஆமா 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 என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு அதை காயின் பண்ணும்போது அதுக்கு மிக முக்கியமா காங்கிரஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க காங்கிரஸ் இல்லாம காங்கிரஸ் நீங்க விஜய் பக்கமோ காங்கிரஸ் தனித்துவ போய்விட்டால் அந்த இந்தியா கூட்டணி என்கிற ஒரு வடிவத்துல இருந்து திமுக நகர்ந்து விடும்ல. அப்ப அவங்களுக்கு அகில இந்திய அளவுல நம்ம வந்து பாஜக எதிர்ப்புனா திமுக. நீ காங்கிரஸுக்கு இன்னொரு சிக்கல் இதுதான் சார் இருக்கு. அவங்க வந்து என்னன்னா பாஜக எதிர்ப்பு என்பதை காங்கிரஸ் இருக்கக்கூடிய கொள்கை. தமிழ்நாடு அரசியலையும் பாஜக எதிர்ப்பு அவர்கள் திமுகவே எடுத்துக்குது. சோ அப்ப நமக்கான இடம் இங்க எங்கிற கேள்வியும் காங்கிரஸ்குள்ள இருக்கு. சோ அது எல்லாம் சேர்த்துதான் திமுகவுக்கான ஒரு இடமா மாறும். லட்சுமி, தொடர்ந்து இப்போ இடதுசாரிகள் பேசுறாங்க, காங்கிரஸ் கட்சி பேசுறாங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகளின் அழுத்தங்களுக்கு செவிசாய்க்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறாங்களா? நான் அதை தான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னேன். நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இதை வந்து காங்கிரஸ் ஆரம்பத்திலிருந்தே புஷ் பண்ணுறாங்க. ஆனால் திமுக வந்து இப்போ வரைக்கும் அதுக்கு ஈல்டாகின மாதிரியான தோற்றம் இல்லவே இல்லை. ஏன்னா முதல்ல போய் குழு போடுங்கன்னு சொல்றதே திமுக தரப்புல இருந்து தான் காங்கிரஸை வந்து குழு போட சொல்றாங்க. ஆனா வந்து கிரீஷ் சோடங்கர் தலைமையில குழு வரும்னு நினைக்கல. கிரீஷ் சோடங்கர் தலைமையில வந்த குழு முதல்ல பேச்சுவார்த்தையை தொடங்கும் போதே எங்களுக்கு 70 இடங்கள் வேணும் அப்படின்னு கேட்கும்போது தான் அங்க வந்து சிக்கல் தொடங்குது. 70 இடங்கள், ஏன்னா இன்னைக்கு வந்து சீட் பேரம் பேச வேண்டிய நேரம் இல்லை. இன்னைக்கு நீங்க என்டிஏ மோடி வந்து என்டிஏ கூட்டணிக்கு பிரச்சாரத்தை தொடங்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் யாருக்கு எத்தனை சீட்டு அப்படின்றதெல்லாம் எந்த முடிவுகளுமே அவங்க இன்னும் எடுக்கலை. அது வந்து தேர்தல் நெருக்கத்தில் தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படும். அது என்டிஏல அதே போல தான் இங்கேயும் இன்னைக்கே வந்து முடிவு எடுக்க வேண்டிய சூழல்ல திமுகவும் இல்லை, காங்கிரஸும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இல்லை. ஒரு திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி என்ன அப்படின்னா, ஒருவேளை காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கான இடங்களை அதிகப்படுத்தி கேட்கும் போது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் இடங்களை அதிகரித்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்படி வரும்போது அவங்க போட்டியிடுற நேரடியாக உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடக்கூடிய இடங்கள் வந்து குறைஞ்சு போயிடும். அப்படின்றதுனால திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது காங்கிரஸ். அது இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. அந்த நெருக்கடியை இன்றைக்கு வரைக்கும் சமாளிச்சுட்டு இதை வெளியில காட்டாம அதை தாண்டி இதை வந்து
பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகணுன்ற இடத்துல தான் திமுக இப்போ வரைக்கும் முடிவு செய்திருக்கிறார்கள். அதனால தான் கனிமொழி நேரடியாக ராகுல் காந்தியை சந்தித்தது. அதற்கு பிறகு இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகணும். ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களை இனிமேலும் நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லலை அப்படின்னா இது திமுகவுக்கு பெரிய லாஸாக இருக்காது. இந்த எலெக்ஷன் தோக்குறது டிஎம்கேக்கு ஒரு பெரிய லாஸாக இருக்காது. இந்த எலெக்ஷன் காங்கிரஸ் இருந்து தான் அவங்க வெற்றி பெறணும்ன்ற எண்ணமும் திமுகவுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். திமுக தலைமை காங்கிரஸை பகைச்சிக்க வேண்டாம், காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க வேண்டும். பர்செப்ஷன் நமக்கு காங்கிரஸ் கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம். மதசார்பற்ற பிம்பம் தேவைன்னு நினைக்கிறாங்க திமுக. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, மாவட்ட செயலாளர்களும் சரி, கீழே இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகளும் சரி, காங்கிரஸ் வேண்டாம், நம்ம சுமக்க வேண்டி இருக்குன்ற எண்ணத்துக்கு ரொம்ப முடிவுக்கே போயிட்டாங்க. தலைமை இல்ல கூட்டணி தான் அப்படின்ற முடிவு எடுத்தால் வேறு வழி இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்க தான் செய்வாங்களே தவிர, எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே 25ல இருந்து 28 வரைக்கும் அந்த சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களே தவிர அதுக்கு மேல காங்கிரஸ்க்கு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே திரு அரவிந்தன், அதிகபட்சமான தொகுதிகள் 30 38ன்னு இப்ப 42 வரைக்கும் சில செய்திகள்லாம் வருது. அதிகபட்சமான தொகுதிகளை தாவேகாவை காட்டி அழுத்தம் கொடுத்து உறுதியாக பெற்றுவிட முடியும்னு காங்கிரஸ் நம்புகிறதா? நம்புறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ காங்கிரஸினுடைய வலிமையை பத்தி நிறைய பேர் சொன்னாங்க. கோடீஸ்வரன் அக்கா பிரிச்சு சொன்னார். அதை காங்கிரஸ் களத்துல வேலை செய்யறது இல்ல, அவங்களுடைய ஓட் ஷேரை பெருசா இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கல, எல்லாமே கரெக்ட் தான். நான் காங்கிரஸ் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு கட்சி தேர்தல் சமயத்தில் கூட்டணியில தன்னோட பேர வலிமையை கூட்டணும், அதிக சீட்டு வாங்கணும், அதன் மூலமாக தன்னுடைய வலிமையை பெருக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையணும். காங்கிரஸ் தான் வளர்ந்து இந்த கேள்வியை கேட்குதுன்னு நான் நினைக்கல. இன்னைக்கு புறச்சூழல் மாறி இருக்கு, ஒரு புதிய சக்தி வந்திருக்கு. அந்த சக்தி ஒரு ஆப்ஷனை உருவாக்குது. இந்த ஆப்ஷனை காமிக்கும் போது அந்த அந்த கோரிக்கையானது ஒரு த்ரெட்டா மாறுது, ஒரு நெருக்கடியா மாறுது. நான் எச்சரிக்கைன்னு சொன்னேன். நான் சொல்ற மாதிரி நெருக்கடின்னு எடுத்துக்கிறேன். இல்ல தாவேக்கான்னு ஒண்ணு எமர்ஜ் ஆயிருக்கு, அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை காமிக்கும் போது இவங்களுக்கு ஒரு வேலிடிட்டி கூடுது. சரி, இப்படி கொஞ்சம் மாற்றி யோசிப்போமே. பேச முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். இல்ல கொஞ்சம் மாற்றி யோசிப்போமே. தாவேகா எமர்ஜ் ஆயிருக்கு, எத்தனை சதவீத வாக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா அத அச்சத்தோடு பார்க்கறாங்க திமுக அதிமுக பார்க்கறாங்க அப்படின்னா, கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் தாவேகா ஒரு அச்சுறுத்தலா தானே பார்க்க வேண்டியது இருக்கும். அவங்க கூட்டணி நலன்கிற அடிப்படையில தானே அணுக வேண்டியது இருக்கும் இந்த தேர்தலை. ஆமா, அங்கதான் அவங்க கூட்டணின்னு யோசிக்காம தனிப்பட்ட கட்சின்னு யோசிச்சு நான் இங்கே இருக்கலாம் அங்கே இருக்கலாம்ன்ற ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்ணி விடுறாங்க. ஓபன் பண்ணி விடுறது மூலமா தன்னுடைய வலிமையை கூட்டுறாங்க. இப்போ தாவேக்கான ஒரு சக்தி வரவே இல்லைன்னு வச்சுங்களேன், காங்கிரஸால இப்படி பேசவே முடியாது. இருக்கிறதுனால பேசுறாங்க. இது ஒரு ஸ்மார்ட் மூவ்னு நினைக்கிறேன். அதாவது காங்கிரஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, காங்கிரஸினுடைய பார்கெனிங் பவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு ஸ்மார்ட் மூவ். இல்ல அது வாங்கிட முடியும்னு நம்புறாங்களான்னு கேக்குறேன். ஸ்மார்ட் மூவ் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு, மாணிக்கம் தாகூர் பேசுறாரு, ஜோதிமணி பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, வாங்க முடியும் நம்புறாங்க. இல்ல அவங்களுக்கு அரசியல்ல தனக்கு ஒரு ஸ்டேக் வேணும்னு நிஜமாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான தகுதி அவங்க வளர்த்துட்டாங்களான்றது நான் சொல்றதுக்கு நம்மளுக்கு தரவுகள் கிடையாது. ஆனா புறச்சூழலை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆட்சியில ஸ்டேக் வேணும், புறச்சூழலை பயன்படுத்திக்கிறாங்க. அதான் அரசியல். திரு கோட்டீஸ்வரன், சொந்த பலத்துல இல்ல தாவேகாங்கிற புறச்சூழலை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு திரு அரவிந்தன் சொன்னார். கிடைச்சா லாபம் தானே காங்கிரஸ் கட்சிக்கு? கரெக்டு சார். இப்போ அரவிந்தன் சார் அந்த களத்தில் என்ன இருக்குன்றதை அது பிரதிபலித்து சொல்கிறாரு. கிடைச்சா லாபம் தானேன்னா நீங்கள் யார்கிட்டேருந்து அந்த லாபத்தை எதிர்பார்க்குறீங்க? திமுக கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க. திமுக ஆல்ரெடி உங்களை விட பெரிய லாபத்தில் தானே இருக்குது. ஒரு விஷயம் என்னன்னா யதார்த்தமானது, ஒருவேளை 40 சீட்டோ இல்லை 40 சீட்டுக்கு மேலே காங்கிரஸ் வாங்குதுன்னா, நான் இப்போ சொல்கிறேன், இதுக்கு பிரவீன் சக்கரவர்த்திலாம் வேணாம், நான் இங்கே தான் இந்த ஊரில் தான் இருக்க போகிறேன், காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய தோல்வி காத்து கொண்டு இருக்குது. அவங்க எந்த கூட்டணியில் வேணா இருக்கட்டும். இதுதான் இன்னைக்கு தேதியில் நீங்கள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா ஒரு சொந்த கட்சிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கணும், பூத் லெவலில் ஆள் இருக்கணும், ஒரு ஊழியர் இருக்கணும், வேலை செய்யணும். திமுக காரங்களுக்கு என்ன, இவங்க இதே வேலை வருவாங்க, கூட்டணியில் போவாங்க, எதையோ ஒரு சீட்டை கை காட்டுவாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க, நம்ம போய் அங்கே உழைக்கணும். சொந்த பலம் இல்லாமல் அதிக தொகுதிகள் கேட்கறதுல லாபம் இல்லைன்ற லாபம் இல்லை. இதை யோசிக்கணும். நீங்கள் கம்மியாக சீட்டு வாங்கிட்டு அதிக எம்எல்ஏ வாங்குறது வேறு, அது ஸ்ட்ராட்டஜி. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கொல்லப்புறத்தில் அதிகமாக சீட்டு வாங்கிட்டு இதே தான் பீகாரில் பண்ணி அவ்வளோ பிரச்சனையாச்சு. இதில் தாவேக்கா வளர்ந்துருக்கு, ரெண்டாவது பெரிய சக்தி. தாவேக்கா 6 காரணிகளால் ஓட்டு வாங்க போகுது. அதாவது கட்சி ரீதியாக பார்க்கும்போது ஒன்று கமல் கிட்ட இருந்து ஓட்டு பிரிப்பாங்க,
அதிகமாக வாங்குவாங்க. அதிமுக, திமுக, என்டிகே, விசிக, அதுக்கப்புறம் இளம் தல புது வாக்காளர்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு அந்த ஓட்டு வரப்போகுது. உடனே ஒரே பெரிய கட்சியில் இது பண்ணல. அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி அதையே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆல்ரெடி பிடிஆருக்கே துரோகம் பண்ணியிருக்கிறார். நிறைய விஷயங்கள் நான் வெளியில் சொல்ல முடியாது. அவரோட நம்பகத்தன்மை, அவர் கூட சர்வே நம்பர், இதெல்லாமே பிரச்சனையாயிருக்கு, கேள்விக்குறியாயிருக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்திருக்கும் நேர்பட பேச நிறைவு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.